ஹலோ எவ்ரிஒன். நீங்க ஒரு கிளினிக் அல்லது சின்ன ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? டெய்லி வர பேஷண்ட்ஸ் விவரங்கள், அப்பாயின்மெண்ட், அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்றது உங்களுக்கு பெரிய ஹெக்டிக்கா இருக்கா? இனி இந்த கவலையே வேணாம். உங்களுக்காகவே முற்றிலும் இலவசமாக ஒரு வெப் பேஸ்டு கிளினிக் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், கிளவுட் பேஸ்டு, இதை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். பேப்பர் பேனா எதுவும் இல்லாம உங்க கிளினிக்கை எப்படி கம்ப்ளீட்டா டிஜிட்டலைஸா மாத்தலாம் அப்படின்னு இந்த வீடியோல ஒரு குட்டி டெமோ பார்த்துடலாம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிங்கை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரீன் தான் ஓப்பன் ஆகும். அதில் ரிஜிஸ்டர் கிளினிக் போயிடுங்க. ஹாஸ்பிட்டல் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நியூரோ 1. உங்களுக்குன்னு ஒரு யூனிக் கோட் இருக்கணும். சேம் நியூரோ 1. ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் சேலம். அட்மின் ஆர் ஓனர் நேம் லாரன்ஸ். அப்புறம் ஓனரோட மெயில் ஐடி. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு பாஸ்வேர்டு ஆர் பின் நீங்க செட் பண்ணிக்கணும். அடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றது தான். ஆஃப்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கான ஒரு டேட்டாபேஸ் என்டையரா செப்பரேட்டடா கிரியேட் ஆயிடும். ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஸோ அகைன் கம்ப்ளீட்டடா உள்ள போயிடுச்சு. ஸோ நான் ஜஸ்ட் இதை லாக் அவுட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அகைன் லாகின் பண்றேன். ஆஃப்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் சேம் நியூரோ 1. ஆஸ் யூஷுவல் அட்மின் தான் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஸோ கிரியேட் பண்றது அட்மின், தென் நீங்க கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர். ஆஃப்டர் லாகின் இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் தான் ஓப்பன் ஆகும். கம்ப்ளீட்டடாக புதுசாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேஷண்ட் டெஸ்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ பேஷண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு அவங்களோட பேர் ரமேஷ், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் 1/1/99, மேல், சிங்கிளா மேரிடா, அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் லைக் அவர் என்ன ஆக்குபேஷன், டிரைவர், அவங்களோட மொபைல் நம்பர், அடுத்து அவங்களோட மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு அவங்களோட என்டையரா ரெஜிஸ்ட்ரேஷனோட டீடைல்ஸ் லைக் அவங்களோட பேஷண்ட் ஐடி, லைக் ஃபியூச்சர்ல அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஐடி எல்லாமே இந்த ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு அது ஷேர் ஆகும். ஸோ ரேண்டமா ஒரு மெயில் ஐடி நான் கொடுத்துக்கிறேன். சேம் அவங்களோட அட்ரஸ், பின்கோட், அவங்களோட ஆதார் ப்ரூஃபோட ஏதாவது ஒரு நம்பர் லைக் ஆதார், பேன், டிரைவிங் லைசன்ஸ், ஏதோ ஒரு ஆதார் ஐடி ப்ரூஃபோட நம்பர், அவங்களோட பிளட் குரூப், குரோனிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாவது டயபெட்டிஸ் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு, ஆஸ்மா அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ், ஏதாவது அலர்ஜிஸ் இருக்கா. அடுத்து அவங்களோட எமர்ஜென்சி கான்டாக்ட் லைக் ஹூ இஸ் த பர்சன் டு கான்டாக்ட் த பர்சன் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. கம்ப்ளீட் அண்ட் ட்ரில்ஸ். The patient ID has been registered. After that, doctor is managed. ஸோ ஒரு டாக்டர் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் லாரன்ஸ். அதுல அவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியாலஜி, நியூரோலஜி, ஆர்த்தோ ஆர் ஜென்ரல் மெடிசன் லைக் தட். அப்புறம் அவங்களோட குவாலிஃபிகேஷன் MBBS, அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் அவங்களோட கான்டாக்ட் நம்பர்,
அப்புறம் டாக்டரோட மெயில் ஐடி, அவங்களோட கன்சல்டேஷன் டைம், இப்ப டாக்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பேஷண்ட் உங்களுக்கு இருக்காங்களோ அந்த பேஷண்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் நியூ பேஷண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் ஆன்லைன் 1, பேஷண்ட் டோட்டல் பேஷண்ட் ரெஜிஸ்டர்ட்ல இங்க இந்த கவுண்ட் காட்டும். ஸோ இப்போ வந்து அந்த லைக் வந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ அப்பாயின்மெண்ட் போடுறோம். அப்பாயின்மெண்ட்ல புக் கன்சல்டேஷன் போயிட்டு அந்த பேஷண்டோட பேரோ இல்ல அவங்களோட பேஷண்ட் ஐடியோ ஆர் அவங்களோட மொபைல் நம்பரோ எது போட்டாலும் உங்களுக்கு அவங்களோட டீடைல்ஸ் வரும். லைக் ரமேஷ், சர்ச் அண்ட் கன்சல்டிங் டாக்டர், லிஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் யார் யாரெல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இடத்துல டாக்டர்ஸோட லிஸ்ட் வரும். அப்புறம் அப்பாயின்மெண்ட் டேட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் டைம் அரௌண்ட் 9:18 PM, 8:18 PM. என்ன இஷ்யூக்காக அவங்க வராங்க, என்ன இஷ்யூனால அந்த அப்பாயின்மெண்ட் போடுறாங்க, லைக் ஜெனரல் செக்அப். ஸோ அப்பாயின்மெண்ட் ஹாஸ் பீன் புக்டு சக்சஸ்ஃபுல்லி. சேம் இதே அப்பாயின்மெண்ட் நம்பர் அந்த பேஷண்ட்டுக்கு போயிடும். ஸோ இந்த டேஷ்போர்டில் அப்டேட் ஆயிருக்கும். டுடேஸ் அப்பாயின்மெண்ட் 1, patient how many patients has been registered and doctors online, இது உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்ல இன்னைக்கான அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு காட்டும். டுடேஸ் அப்பாயின்மெண்ட், எஸ்டர்டேஸ் அப்பாயின்மெண்ட், திஸ் வீக், ஆல் டைம், லைக் யூ கேன் ஃபில்டர் தட். அப்புறம் இந்த பேஷண்ட் வந்து புக்கோட ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. ஸோ இஃப் இன் கேஸ் அவங்க அரைவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அரைவ்டு. ஓகே, இப்போ ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப்டர் அரைவ்டு நீங்க வந்து வைட்டல் செக் பண்ணுவீங்க. ஸோ யாருக்கு நீங்க வைட்டல் செக் பண்ண போறீங்களோ அவங்களோட லிஸ்ட் ஆஃப் அரைவ்டு பேஷண்ட்ஸ் இங்க காட்டும். ஸோ அரைவான பேஷண்ட்டுக்கு நீங்க வைட்டல் செக் பண்ண போறீங்க. ஸோ 120 blood pressure, 70 BPM, 99 SpO2, temperature 97, அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட் எல்லாமே கால்குலேட் பண்ணணும். வரும்போது ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் ஆர் நோட்ஸ் அவங்களுக்கு இருக்கா, லைக் பெயின் இன் லெக். அடுத்து பிரிண்ட் கேஷ், சாரி, சேவ் த வைட்டல்ஸ். After saving, we can get a printout of the details, recorded vitals and patient ஓட demographics. இது எல்லாமே உங்களுக்கு இங்க ரெக்கார்ட் ஆயிடும். இது வேணும்னா நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம், வேணும்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் வைட்டல்ஸ் இட் will go to doctor consultation. So list of patients who are all completed the vital check, லைக் அவங்க வைட்டல்ஸ்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னா இந்த பேஷண்ட் கியூல அவங்களோட டீட்டெயில்ஸ் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பேஷண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கிளினிக்கல் டயக்னோசிஸ், கன்சல்டேஷன், ஃபாலோ அப் டேட், அப்கமிங்ல எப்போ இவரை வந்து நம்ம ஷெடியூல் பண்ணலாம் அப்படிங்கிறது, லைக் 27 of this month. அடுத்து சிம்டம்ஸ் நம்ம முன்னாடி கொடுத்தது தான் இங்க வந்திருக்கு. லைக் அப்புறம் என்னென்ன மெடிசன்லாம் இவருக்கு ப்ரிஸ்கிரைப் பண்றோம், இங்க லிஸ்ட் ஆஃப் மெடிசன் எதுவும் இல்லை. ஸோ வாட் வி டுனா இங்க ஃபார்மசி டெஸ்க்ல போயிட்டு கேட்டலாக் ஆர் ஸ்டாக் ரெஜிஸ்டர்ல போயிட்டு நியூ மெடிசன் ஸ்டாக், ஃபார் எக்ஸாம்பிள் டைக்ளோஃபெனாக், இதோட பிராண்ட் நேம், அதாவது ஜென்ரிக் நேம் டைக்ளோஃபெனாக், அதோட பிராண்ட் நேம் டைக்ளோவின் இருக்கலாம். அது ஃபார்ம் டேப்லெட்டா, சிரப்பா, இன்ஜெக்ஷனா என்னங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். டேப்லெட், அதோட டோசேஜ் 100 மில்லிகிராம், 10 மில்லிகிராம். இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் போடுறேன்.
அடுத்தது ஆட் மெடிசன் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமல், அதோட பிராண்ட் நேம் டோலோ 650 டேப்லெட் ஃபார்ம் 650 mg, இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு மெடிசன் தேவையோ, என்னெல்லாம் நீங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண போறீங்களோ அதோட மாலிகுல் நேம், பிராண்ட் நேம், அதோட பவர், அப்புறம் அது என்ன ஃபார்ம் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிறத நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ டாக்டர் கன்சல்டேஷன்ல நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ணது இருக்கும். செலக்ட் மெடிசன்ல போனீங்கன்னா நீங்க இப்போ என்ட்ரி போட்ட மெடிசன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ எந்த மெடிசனோ டைக்ளோஃபின் போட்டுட்டு நீங்க அதோட டோசேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங், ஆஃப்டர்நூன் இல்லை அண்ட் நைட், ஆஃப்டர் ஃபுட், பிஃபோர் ஃபுட், வித் ஃபுட், அந்த மாதிரி ஆஃப்டர் ஃபுட் ஃபார் 10 days நான் வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். ஆட் ஐட்டம் அண்ட் அகெயின் டோலோ 650 மார்னிங், நைட், பிஃபோர் ஃபுட், நம்பர் ஆஃப் டேஸ் 10 days. ஸோ நம்ம வந்து எக்ஸாமினேஷன் என்ன பண்ணியிருக்கோம், அடுத்து ஃபாலோ அப் டேட் என்ன பண்ணியிருக்கோம், கன்சல்டேஷன் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மெடிசன் நம்ம கொடுத்துருக்கோம் அது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். அடுத்து அப்லோட் ரிட்டர்ன் கேஷீட். இன் கேஸ் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் பெருசா இருக்கு, நம்ம அதை ரைட் டவுன் பண்ணணும், இல்லை லைக் அவங்களோட ஃபோட்டோஸ் ஏதாவது இதில் அப்லோட் பண்ணணும்னா நீங்க பர்சனலாக சிஸ்டம்ல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு எதுவும் இந்த கேஷீட் பண்ண தேவையில்லை. ஸோ சேவ் கம்ப்ளீஷன். ஸோ ஆஃப்டர் திஸ் உங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனும் டவுன்லோட் ஆகும். அதாவது நீங்க என்னென்னலாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் டெஸ்க்ல நீங்க ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். பேஷண்ட் டெஸ்க்ல இந்த பேஷண்ட்டுக்கான ஹிஸ்ட்ரி, என்டையர் ஹிஸ்ட்ரி, அவங்க எந்த டேட்ல கன்சல்டேஷன் வந்திருக்காங்க, அந்த டைம்ல அவங்களோட வைட்டல்ஸ் என்ன, அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிரிண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும். என்னெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க என்ன, அதை நீங்க பிரிண்ட் எடுத்து அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். ஸோ இன்கேஸ் அவங்க பேஷண்டோட ஹிஸ்ட்ரி லைக் அவங்களோட டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எடிட் ஆப்ஷன் போயிட்டு எடிட் பண்ணி அதையும் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பில்லிங் அண்ட் பேமெண்ட்ஸ். இப்போ நீங்க டேஷ்போர்ட்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா டுடேஸ் அப்பாயின்மெண்ட் ஒன் காட்டுதுங்களா. அடுத்து பெண்டிங் இன்வாய்ஸ் மீன்ஸ் டாக்டரோட கன்சல்டேஷன் முடிஞ்சு அவங்க பில்லிங்காக வெயிட் பண்றாங்க அப்படிங்கிறது காட்டுது. ஸோ பில்லிங் அண்ட் பேமெண்ட்ஸ் சேம், கன்சல்டேஷன் முடிஞ்ச பேஷண்ட்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் இந்த பேஷண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓபிடி கன்சல்டேஷன் கஸ்டம் ஃபீ நீங்கள் எவ்வளோ வேணா போட்டுக்கலாம். லைக் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த கன்சல்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி 300 or 500. ஸோ இன்கேஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். டேக்ஸ் இருந்தால் டேக்ஸ் தேவைப்படாது. ஜஸ்ட் பெய்டு. அவங்க மோட் ஆஃப் பேமெண்ட் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு, யூபிஐ ஆர் கேஷ்னு நான் கொடுத்துக்கிறேன். ஜென்ரேட் பில் அண்ட் ரெசிப்ட். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கான அப்பாயின்மெண்ட், இன்னைக்கான ரெவென்யூ கலெக்டர், கம்ப்ளீட்டட் என்கவுண்டர்ஸ். ஸோ அன்னைக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் இந்த வீக்கோட டுடேஸோட ரெவென்யூ, திஸ் வீக் ரெவென்யூ, திஸ் மந்த் கஸ்டம் டேட்னா என்னைக்கு டேட்ல இருந்து என்னைக்கு டேட் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட்டோட ரெவென்யூ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் ஆல் டைம் கொடுத்தீங்கன்னா என்டையரா எல்லாமே வரும். ஸோ இங்கேயும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆட் பேஷண்ட், புக் அப்பாயின்மெண்ட், ரெக்கார்ட் வைட்டல்ஸ் எல்லாமே இங்கேயும் உங்களுக்கு குயிக் ஆபரேஷன்ஸ்ல உங்களுக்கு இது இருக்கும். ஸோ ரிப்போர்ட்ஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட லாகின், லைக் நம்ம வந்து கிரியேட் பண்ணது, அடுத்து நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் லாகின் பண்ணது, இந்த மாதிரியான என்டையர் டீடைல்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த பேசிக்கான சாஃப்ட்வேர். இதை வச்சு நீங்க வந்து பேசிக்கா ஒரு சின்ன கிளினிக் ரன் பண்றீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல், மினி ஹாஸ்பிட்டல் ரன் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல
இது உங்களுக்கு எவ்வளவோ போதுமானதா இருக்கும். ஃபார் இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்க கஸ்டமைஸ்டா சாஃப்ட்வேர்ஸ் வேணும், லைக் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எங்களுக்கு இன்க்ளூட் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல அது கஸ்டமைஸ்டா நாங்க பண்ணி தரோம். ஸோ இது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃப்ரீயாவே இருக்கும். இந்த லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க இந்த சாஃப்ட்வேரை நீங்க தாராளமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்போர்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.